ஓம் சாந்தி 7/10/2024. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை மிக கொடூரமான நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இதற்காகத்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிக பெரிய கைவினைஞர் எப்படி? உங்களுடைய கைவினை என்ன? பதில்: முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாகிய நாம் செய்கிறோம். அதற்காக நாம் செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பது இல்லை. ஆனால் நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகின்றோம். நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றோம். ஓம் சாந்தி. நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் சிவபாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கின்றது என இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார். சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ வரவில்லை. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே இருக்கிறார் என நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கும் போது கண்களை திறந்து அமர்வது இல்லை. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்கிறார்கள். சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். சிவனுடைய ஆலயத்திற்கு சென்றால் கூட சிவனை நினைக்கும் போது மேலே பார்ப்பார்கள் அல்லது ஆலயம் நினைவிற்கு வரும். பலர் கண்களை மூடிக்கொண்டு அமர்கிறார்கள். பார்வை எங்காவது பெயர் உருவத்தில் சென்றுவிட்டால் நம்முடைய சாதனை தடைப்பட்டு விடும் என நினைக்கிறார்கள். நாம் சிவபாபாவை நினைவு செய்தோம் என நீங்கள் அறிகிறீர்கள். சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள், சிலர் ராமரை நினைக்கிறார்கள், சிலர் தன்னுடைய குருவை நினைக்கிறார்கள். குருவினுடைய சிறிய டாலரை செய்து அணிந்து கொள்கிறார்கள். கீதையை கூட சிறிய டாலரை போல செய்து அணிகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் இவ்வாறே செய்கிறார்கள். வீட்டிலிருந்தும் நினைக்கிறார்கள், நினைவில் யாத்திரையும் செல்கிறார்கள். சித்திரங்களை வீட்டில் வைத்தும் பூஜை செய்கிறார்கள். ஆனால் இது கூட பக்தியின் பழக்கமாகிவிட்டது. பல பிறவிகள் யாத்திரையாக செல்கிறார்கள். 4 தாமங்களுக்கும் யாத்திரை செல்கிறார்கள். 4 தாமங்கள் என ஏன் கூறுகிறார்கள்? கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு 4 இடங்களையும் வலம் வருகின்றார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது ஒருவரின் பக்தி செய்கிறார்கள். அதற்கு தூய்மையான பக்தி என்று பெயர். சதோ பிரதானமாக இருந்தனர். இந்த சமயம் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். பக்தியும் அசுத்தமாக ஆகிவிட்டது. பல பேரை நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமோ பிரதானமான 5 தத்துவங்களினால் ஆன உடலையும் பூஜிக்கிறார்கள். அது தமோ பிரதானமான தத்துவங்களின் பூஜையாகும். ஆனால் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் புத்தி எங்கேயாவது அலைந்து கொண்டு இருக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிவபாபாவை நினைக்க கூடாது. பாபா மிக மிக தொலை தேசத்தில் இருக்கக்கூடியவர் என அறிகிறீர்கள். அவரே வந்து குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் தருகிறார். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் உயர்ந்த தேவதைகளாக ஆவீர்கள். தேவதைகளின் ராஜ்யம் முழுவதுமாக உருவாகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அது எப்படி உருவாகிறது என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் படிக்க வைக்கிறார்.
பிறகு உடன் அழைத்தும் செல்கிறார், சத்கதியும் அளிக்கிறார் என அறிகிறீர்கள். குருக்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. இங்கே இவர் ஒருவரே தந்தை, ஆசிரியர், சத்குரு என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை ஆஸ்தி அளிக்கிறார், சத்குரு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் வயதான தாய்மார்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என உணர்ந்து சிவ தந்தையை நினைக்க வேண்டும். நாம் சிவ பாபாவின் குழந்தைகள். நமக்கு பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். வயதான தாய்மார்களுக்கு இவ்வாறு கிளி போன்று புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாபாவிடமிருந்து சொத்தை அடைவதற்கு உரிமை இருக்கிறது. மரணம் எதிரிலேயே காத்திருக்கின்றது. பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக மாற வேண்டும். புதியது பழையதாக வேண்டும். ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சில மாதங்களே ஆகின்றது. பிறகு பழையதாக மாறுவதில் 100 வருடங்கள் எடுக்கின்றது. இந்த பழைய உலகம் இப்போது அழிய போகின்றது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஆசிரியரின் வேலையாகும். அவர்களை பொறுத்தவரை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தை போதும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு இங்கு ஷரீரத்தை ஏற்று நடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆத்மா இங்குதான் சுக துக்கத்தின் நடிப்பை நடிக்கிறது. முக்கியமான விஷயம் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். பாபாவை நினைவு செய்வதால் பாவங்கள் விலகி போகும். மேலும் சொர்க்கத்திற்கு போகலாம். இப்போது யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். வயதானவர்கள் மறந்து போகின்றார்கள். சத் சங்கங்களில் சென்று கதை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அடிக்கடி பாபாவின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. கதை கூறப்படுவது இல்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகமான கதைகளை கேட்டு இருக்கிறீர்கள். ஆனால் அதனால் எந்த நன்மையும் இல்லை. மோசமான உலகத்திலிருந்து போக முடியாது. மனிதர்கள் படைக்கக்கூடிய தந்தையையும் அவரது படைப்பையும் அறியவில்லை. தெரியாது என கூறுகிறார்கள். நீங்கள் கூட முன்பு தெரிந்திருக்கவில்லை. இப்போது நீங்கள் பக்தி மார்க்கத்தை நன்கு தெரிந்து கொண்டீர்கள். பலர் வீட்டில் கூட மூர்த்திகளை வைக்கிறார்கள். அதே பொருள்தான். சில கணவன்மார்கள் மனைவியிடம் நீ வீட்டிலேயே சிலையை வைத்து பூஜை செய் என்கிறார்கள். நீ வெளியே அலைந்து தெரிந்து ஏன் செல்கிறாய்? ஆனால் அவர்களுக்கு பாவனை இருக்கின்றது. இப்பொழுது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைவது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பல முறை 84 பிறவி சக்கரத்தை சுற்றியுள்ளீர்கள். சத்தியுகம், திரேதா யுகத்தில் யாரும் யாத்திரை செல்வது இல்லை. அங்கே எந்த ஆலயமும் கிடையாது. இந்த யாத்திரைகள் பக்தி மார்க்கத்தின் உடையது ஆகும். ஞான மார்க்கத்தில் இது எதுவும் கிடையாது. அவைகளுக்கு பக்தி என்று பெயர். ஞானத்தை அளிப்பவர் ஒருவரே, வேறு யாரும் கிடையாது. ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது. சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். சிவபாபாவிற்கு யாரும் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறமாட்டார்கள். அவருக்கு எந்த பட்டமும் தேவையில்லை. அவரை புகழ் பாடுகிறார்கள்.
அவரை சிவபாபா என்று கூறுகிறார்கள். சிவபாபா, நாங்கள் தூய்மையற்றவராகிவிட்டோம், எங்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என நீங்கள் அழைக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் புதைக்குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். யாருக்குமே தெரியவில்லை. அப்போதுதான் பாபா எங்களை வெளியே எடுங்கள் என கூறுகின்றார்கள். பாபாவும் நாடகத்தின்படி வரவேண்டி இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுக்க கட்டுப்பட்டு இருக்கிறேன் என பாபா கூறுகிறார். இதற்கு உயிர்வதை செய்பவர்கள் செல்லும் நரகம் என்று பெயர். சித்திரவதைக்கு உட்படும் நரகம் என்று கூறுகிறார்கள். இதை பாபாதான் புரிய வைக்கிறார். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் பாபாவை எப்படி அழைக்கிறீர்கள்? திருமணம் போன்றவைகளுக்கு அழைப்பு விடுப்பார்கள். நீங்கள், ஓ பதீத பாவனா பாபா, இந்த தூய்மையற்ற உலகத்தில், ராவணனுடைய பழைய உலகத்தில் வாருங்கள் என அழைக்கிறீர்கள். நாம் கழுத்து வரையிலும் மாட்டியிருக்கிறோம். பாபாவை தவிர வேறு யாரும் மீட்க இயலாது. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் பாபா. இது ராவணனுடைய தேசம் என கூறுகிறார்கள். அனைவரின் ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆகியிருக்கிறது. ஆகவேதான் வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என அழைக்கிறார்கள். பதீத பாவன சீதாராம் என பாடி கதறுகிறார்கள். அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. இந்த உலகம் தூய்மையற்றதாக இருக்கிறது. ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு பாபா எங்களை இந்த கும்பிபாக் நரகத்திலிருந்து வெளியே எடுங்கள் எனவும் அழைத்தீர்கள். எனவே பாபா வந்திருக்கிறார். எவ்வளவு உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கிறார். நாடகத்தில் அளவற்ற துக்கத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி போன்று இன்னொரு நொடி இருக்காது. இப்போது தந்தை உங்களை லக்ஷ்மி நாராயணன் போன்று மாற்றுகிறார். மீண்டும் நீங்கள் அரைக்கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள். நினைவில் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பமடைவார்கள். சிறிது காலத்திலேயே என்னென்ன நடக்கும்? பலர் சப்தத்தை கேட்டு ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுவார்கள். எப்படி இறப்பார்கள் என்றால் கேட்காதீர்கள். பாருங்கள், எவ்வளவு வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். பாவம், ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா? ஒருவருக்கொருவரை பார்த்து நாமும் செல்லலாம் என தயாராகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் தீர்த்த யாத்திரை என்றாலே கீழே இறங்குதல், தமோ பிரதானம் ஆதல் என பொருளாகும். உங்களுடையது மிக பெரியதிலும் பெரிய யாத்திரையாகும். நீங்கள் தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு செல்கிறீர்கள். இந்த குழந்தைகளுக்கு சிறிதாவது சிவபாபாவை நினைவுபடுத்துங்கள். சிவபாபாவின் பெயர் நினைவு இருக்கிறதா? சிறிதளவாவது கேட்டாலாவது சொர்க்கத்திற்கு வருவார்கள். இந்த பலன் அவசியம் கிடைக்கும். மற்றபடி படிப்பினால்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதில் வித்தியாசம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது, குறைந்ததிலும் குறைந்தது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பிரதம மந்திரி எங்கே? வேலைக்காரன் எங்கே? ராஜ்யத்தில் வரிசைப்படியாக இருக்கிறது அல்லவா? சொர்க்கத்தில் கூட ராஜ்யம் இருக்கும். ஆனால் அங்கே பாவ ஆத்மாக்கள், அழுக்கானவர்கள், விகாரிகள் இருக்க மாட்டார்கள். அதுவே விகாரமற்ற உலகம். தாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல நிச்சயம் மாறுவோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் கை உயர்த்துவதை பார்த்து வயதானவர்களும் கையை தூக்குகிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை.
இருப்பினும் பாபாவிடம் வந்திருக்கிறார்கள் என்றால் சொர்க்கத்திற்கு போவார்கள். ஆனால் அனைவரும் இவ்வாறு மாற மாட்டார்கள். பிரஜைகளாகவும் மாறுவார்கள். நான் ஏழை பங்காளன் என பாபா கூறுகிறார். எனவே பாபா ஏழை குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களை விட இவர்கள் 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். இதுவும் நல்லதுதான். வயதான பெண்கள் வருவதை பார்த்தால் பாபாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கிருஷ்ணபுரிக்கு போவார்கள் அல்லவா? இது ராவணபுரி ஆகும். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணரை மடியில் வைத்து தாலாட்டுவார்கள். பிரஜைகள் உள்ளே வர முடியாது. அவர்கள் எப்போதாவது தரிசிப்பார்கள். போப் போன்றோர் ஜன்னல் வழியாக காட்சி கொடுக்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து தரிசனம் செய்வதற்காக கூடுகிறார்கள். ஆனால் அவரை நாம் என்ன தரிசிப்பது? எப்போதும் தூய்மையாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தையே. அவரை வந்து தூய்மையாக மாற்றுகிறார். முழு உலகத்தையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறார். அங்கே இந்த 5 பூதங்கள் இருக்காது. 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாக ஆகிவிடும். உங்களுக்கு அடிமையாகி விடுகிறது. ஒருபோதும் இவ்வாறு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வெயில் இருக்காது. 5 தத்துவங்களும் முறைப்படி இயங்குகிறது. அகால மரணம் கிடையாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் நரகத்தில் இருந்து புத்தியின் நினைவை எடுக்க வேண்டும். புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் புத்தி பழையதிலிருந்து விலகி போகிறது. புதியதன் பக்கம் புத்தி செல்கிறது அல்லவா? அவ்வாறே இது எல்லையற்ற விஷயம். புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. பழைய உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புதிய உலகம் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள். நீங்கள் மிகவும் நல்ல கைவினை கலைஞர்கள். உங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய நல்ல கைவினை கலைஞர்கள்! நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் குப்த வேஷத்தில் உங்களுடைய சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். நாம் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் சென்று வசிப்போம் என அறிகிறீர்கள். அப்படி என்றால் எல்லையற்ற தந்தையை மறக்கக்கூடாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். தங்களின் ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ராவணனுடைய ராஜ்யம் அழியப் போகிறது. எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நாம் இந்த சொர்க்கத்தை பலமுறை உருவாக்கி இருக்கிறோம். ராஜ்யத்தை அடைந்து இருக்கிறோம். பிறகு இழந்தும் இருக்கிறோம். இதையும் நினைவு செய்தால் மிகவும் நல்லது. நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம். பாபா நம்மை இவ்வாறு மாற்றினார். பாபாவை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் விலகி போகும். எவ்வளவு எளிய முறையில் நீங்கள் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகத்தை அழிப்பதற்காக எவ்வளவு பொருட்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இயற்கையின் ஆபத்துகள், ஏவுகணைகள் போன்றவைகள் பழைய உலகத்தை அழிக்கும். இப்போது உங்களுக்கு சிரேஷ்டமான வழியை காண்பிப்பதற்காக, சிரேஷ்டமான சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். பலமுறை நீங்கள் ஸ்தாபனை செய்திருக்கிறீர்கள் என்பது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள், இழந்தும் உள்ளீர்கள். இது புத்தியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுங்கள். இங்கே குழந்தைகள் நன்கு கேட்டு பிறகு மற்றவருக்கு கூற வேண்டும். பாபா என்ன கூறினார் என நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா மற்றும் சொத்தை நிச்சயமாக நினைக்க வேண்டும்.
பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வந்துள்ளார். தூய்மையாக மாற வேண்டும். தூய்மையாக மாறவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் குறைந்து போகும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நன்கு தாரணை செய்யுங்கள். பாபா மிகவும் எளிய வழியை காண்பிக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபா சொல்வதை நன்கு கேட்டு பிறகு கூற வேண்டும். உலகிய விஷயங்களில் தங்களின் நேரத்தை இழக்கக்கூடாது. இரண்டாவது, பாபாவின் நினைவில் கண்களை மூடிக்கொண்டு அமர வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நன்கு படிக்க வேண்டும். வரதானம்: மனம் புத்தியை சச்சரவுகளிலிருந்து விலக்கி தந்தையின் சந்திப்பு விழாவை கொண்டாடுபவராக தொல்லை இல்லாதவர் ஆகுக. சில குழந்தைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கிய பிறகு எனது மனோநிலை மற்றும் சேவை அனைத்தும் நன்றாக இருக்கும் என நினைக்கின்றனர். ஆனால் தொல்லைகள் மலை போன்றது. மலை ஒருபோதும் நகராது. ஆகவே தொல்லையில் இருந்து தனது மனம் புத்தியை விலக்கிக் கொள்ளுங்கள். பறவையாகி மலையை கடந்து மேல் நோக்கி பறந்து செல்லுங்கள். அப்போதுதான் மலையும் உங்களுக்கு சுலபமாக அனுபவமாகும். பிரச்சனைகள் நிறைந்த உலகில் பிரச்சனைகள் வந்தே தீரும். நீங்கள் விலகி இருந்தால் சந்திப்பின் விழாவை கொண்டாடுவீர்கள். ஸ்லோகன்: இந்த மாபெரும் நாடக மேடையில் கதாநாயகனாக நடிப்பவர்தான் கதாநாயகன் ஆவார்.